என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு கவுன்சிலிங் வந்து ஒரு சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணது நடந்தாலும் நிறைய மாணவர்கள் வந்து மார்க் கிடைக்கல வீட்டில். ஆனால் என்ன பண்ணாங்க, டிஎன்ஏக்காக கவுன்சிலிங் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு 20ஆம் தேதியிலேருந்து 22க்குள்ள ரவுண்டு 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்குது. அதனால் தயவு செய்து பர்ஃபெக்டாக பண்ணணும். அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட்டா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது இது சம்பந்தமா கேட்கணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க வந்து பேசலாம். ரைட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருணும். லைக் பட்டனையும் ஹைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு. ரைட். ஓகே. டிஎன்ஏ 2026 ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒய் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரேங்க்கோட சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ எல்லாமே என்ன, மார்க் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு மார்க் வரதுக்கு முன்னாடி, அப்புறம் மார்க் வந்து ரேங்க் இம்பார்ட்டன்ஸ், அப்புறமா ரேங்க் வந்து கவுன்சிலிங் தான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் முக்கியம் தான், எதுவுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க்கு, எலிஜிபிலிட்டி, சாய்ஸ் ஃபில்லிங்கு, சீட் அவைலபிலிட்டி இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆர்டர் வந்து ரொம்பவே முக்கியம். ரைட்டா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கையில் நீங்கள் வச்சுருக்கணும். தென் பிரான்ச் ப்ரையாரிட்டி, என்ன குரூப் ஜாயின் பண்ணணும். சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் பிடிச்சிருக்கோம், சில பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அந்த ஏஐ வந்ததுனால நிறைய பேர் வந்து ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ்க்கு வந்து போகிறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பிரான்ச்சஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் ஒரு நீங்கள் ரஃப் ஒர்க்கு வந்து பண்ணி கையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா சீட் அவைலபிலிட்டி, நம்மளுடைய மார்க் என்ன, நம்மளுடைய ரேங்க் என்ன, இதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் இயர் எந்த காலேஜஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ சீட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தென் கம்யூனிட்டி, இது சில வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் இருக்கிறவங்களுக்கு அதர் கம்யூனிட்டியில் அந்த மெரிட் சீட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த ரிசர்வேஷனில் இருக்கிறப்ப சப்போஸ் எனக்கு மெரிட் சீட் கிடைக்கலன்னா அடுத்தது என்னுடைய கம்யூனல் ரிசர்வேஷனில் எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பேராமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா அஃபிஷியலாக கவுன்சிலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்இஏ காலேஜ் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ வெப்சைட் online.org அப்படின்னு போனீங்கன்னா அதில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ப்ரோக்ராம்ஸ் வந்து எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா இருக்குது. அதே போல் டோட்டல் சீட்ஸ் வந்து சீட் மேட்ரிக்ஸ் நான் எங்கே சார் தெரியும் அப்படின்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுலேயே நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன, தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எத்தனை, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் எங்கே போய் தேடணுன்றத எல்லாமே டிஎன்ஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரீவியஸ் 5 இயர் வந்து சீட்டு ட்ரெண்டு பார்த்தோம்னா 22ல இருந்து நம்ம 25 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா 22ல காலேஜஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் 2023 எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. தென் 24ல் வரப்ப கொஞ்சம் மாடரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ். தென் 2025ல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க சேராமல் இருந்தாலும் காலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்குறோம். 2026ல் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் வந்து டோட்டில் போய் நம்ம அஃபிஷியலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? சீட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ரைட். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா பிரான்ச் டிமாண்ட் அனாலிட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன பிரான்ச்சு சார் இப்போதைக்கு, ஏன்னா இது வந்து ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் பசங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா என்னன்னு தெரியுதுல, என்ன பிரான்ச் எடுக்கணும், எல்லாரும் போடுறாங்களோ அதையே போடு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், யாரை கேட்டாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். சரியா?
சார் 320 கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, 195 கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, 100 தான் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வெரி ஹை டிமாண்ட் காம்படிஷன் வந்து ஜாஸ்தி. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக பார்க்கப்படுது எல்லாருனாலையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்கும் அப்படின்றதுனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காம்படிஷன் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. தென் ஐடி நம்மளுக்கு எப்பயுமே இருக்கக்கூடியது ஒரு ஹை டிமாண்ட் இருக்குது. தென் சைபர் செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்ததுனால அதனுடைய குரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. தென் இசிஇ வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் சரி இந்த வருஷமும் சரி நிறைய மாணவர்கள் சேர்ந்துட்டு தான் வந்து இருக்காங்க. ட்ரிபிள் இ மாடரேட்டு மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கோர் மெக்கானிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. காலேஜஸ் நிறைய ஆகுறதுனால அது வேணும்னா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆகிற மாதிரி இருக்குமே தவிர மெக்கானிக்ஸ் பார்த்து எப்பயுமே வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கும். தென் சிவில் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகுது. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறப்ப சிவில் இன்ஜினியரிங் வந்து டெவலப்மெண்ட் வந்து ஏன் ஆகலை அப்படின்றது கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ரைட்டா? ஓகே. ஆனால் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சோட ட்ரெண்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது. லேயர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றப்ப எப்படி சார் நான் சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னா ட்ரீம் காலேஜஸ்ன்னு இருக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்னுடைய டார்கெட் இதுதான், என்னுடைய மார்க்குக்கு இது கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். ரைட்டா? எனக்கு டார்கெட் இதுதான் நான் போகணும், இதுதான் போகணும். ஆனால் ட்ரீம் காலேஜஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கம்பஸ் அப்படின்னு இருக்கும். சென்னையில் வந்து சிஐடி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். மார்க்குக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃபாக இருக்கும். அப்போ அந்த 3 விதமாக நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி ஆம்பிஷியஸ் ஆப்ஷன்ஸ், ரியலிஸ்டிக் ஆப்ஷன்ஸ். எனக்கு மார்க்குக்கு இதுதான்ப்பா கிடைக்கும், இல்லை இது கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இல்லைன்னா ஹை ப்ராபபிலிட்டி, இது இல்லைன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். ஆனால் மேலே இருக்கிறது கிடைக்குமான்றது தெரியாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாய்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். ட்ரீம் சாய்ஸஸ் ஒரு 20லேருந்து 30 சாய்ஸஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் கிளியரிஸ்டிக்காக வேணும், என் மார்க்குக்கு கிடைக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னா 80 to 120 நான் வச்சுக்கணும். இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுறது, சேஃபாக வந்து ஒரு 150லேருந்து 250 சாய்ஸஸை நம்ம போட்டுக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் வந்து எப்படி இருக்கும், நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 5000 வரைக்கும் 60லேருந்து 100 சாய்ஸஸ் வந்து வைக்கலான்றாங்க. எனக்கு என்னுடைய ரேங்கிங் 5000க்குள்ளே இருக்குது அப்படின்னா 60லேருந்து 100 சாய்ஸஸ் வச்சுக்கிட்டா நல்ல வந்து ஒரு குரூப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி அதே 15,000 5000லேருந்து ஒரு 15,000க்குள்ளே இருந்ததுன்னா ஒரு 120லேருந்து 180 சாய்ஸஸ் வச்சிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் எக்ஸ்போர்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதுவே 40,000 வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு 300 சாய்ஸஸை கொடுங்க, நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னாங்க. இதுவே 75,000 ரேங்க்னா 450 காலேஜஸ் நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் 75 அபோவ் இருக்குன்னா இருக்கக்கூடிய ஒரு 450 காலேஜஸுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாய்ஸஸை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற. அப்போ இதெல்லாம் வைக்கணும்னா என்ன காலேஜ் வேணும், அதில் என்ன குரூப் வேணும், எந்த இடத்துல வந்து ஒரே காலேஜஸில் இந்தந்த குரூப்பில் என்னென்ன வேணும் அப்படின்றதுல பக்காவாக ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு நம்ம பண்ணணும். சும்மா அப்படியே போட்டு ரேண்டமாக அடிச்சுக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது, மிஸ் பண்ணிவிடுவோம். ஒரே நேம்லேயே ஒரு நல்ல பெஸ்ட் காலேஜ் இருக்கும், ஒரே நேம்லேயே பார்த்தீங்கன்னா வேலைக்காக காலேஜ் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம விட்டுறக்கூடாது. அதனால அந்த கோட் நம்பர் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவுன்சிலிங் கோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரொம்பவே முக்கியம். அதே போல் ஏற்கனவே நீங்கள் நிறைய பேரை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், போய் காலேஜஸை பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய அலுமினிஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே சீனியர்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட ரியலாகவே அவங்க பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அதனால் காலேஜஸ் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரப்போ எதுக்காக போகிறோம், படித்தோமா, டிகிரி வாங்கணுமா, வீட்டில் வந்து ஜாலியாக இருக்கணும்ன்றதுக்கு இல்லை, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது எப்படி சார் நான் ஒரு காலேஜ் அனலைஸ் பண்ணுறேன், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒரு 100% அப்படின்னு ஒரு காலேஜுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 30% எதில் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தென் வந்து அவங்க உண்மையாலே அக்ரிகேஷன் எப்படி இருக்கு, ஏஐசிடி இருக்கா, நாக் இருக்கா, என்பிஏ இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அது வந்து ஒரு 20% அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் 20% கொடுக்கலாம். தென் ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, அங்கே படிச்சுட்டு அவங்களே எடுக்கிறாங்களா, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, இல்லைன்னா நம்ம போன வாரத்தில் கூட பார்த்தலாம் 12 இடத்துல ஒரே டீச்சர் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் யாருன்னா வந்து சும்மா வந்துட்டு போகிறாங்களா, இல்லைன்னா டெடிக்கேட்டடாக 100% வந்து ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சில காலேஜஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட்டிங் போகிறோம்,
காலேஜ் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப பலன்னு இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு 10%. தென் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய நல்ல டாப் இண்டஸ்ட்ரி எல்லாம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இன்சைடு கேம்பஸ்லேயே அதுக்கான ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்குலாம் ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி எப்படி வந்து இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஆப்ஷன் என்ன, அங்கே ஒரு ஒரு யூஜி டிகிரி படிச்சோன்னா அங்கேயே வந்து பிஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை பிஹெச்டி பண்ண முடியுமா அங்கேயே, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு 10%. லொக்கேஷன், நம்ம வீட்டுக்கு அது எங்கே இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்கா, நம்ம ட்ராவல் பண்ணணுமா, இல்லை ஹாஸ்டலில் தங்கணுமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜாக பிரிஞ்சு ஒரு 100% பார்த்தீங்கன்னா இதில் எது பெஸ்ட்டாக உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி வருது காலேஜஸ் அப்படின்றத பார்த்துட்டு இதை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் பண்ணலன்னா கூட இந்த 2 நாளில் என்னன்றதை பார்த்துட்டு பக்காவாக பண்ணீங்கன்னா அப்படின்னா இந்த கவுன்சிலிங்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். பிரான்ச் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சிஎஸ்சின்னு மட்டும் போடாமல் இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன், சிஎஸ்சியோட இன்னைக்கு ஏஐ பார்த்தோம், ஐடி பார்த்தோம், சைபர் செக்யூரிட்டி பார்த்தோம், தென் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் ஏஐ இருக்குது, தென் ஏஐஎம்எல் கோர்ஸ் இருக்குது, தென் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்சஸ் இருக்குது. வெறும் சிஎஸ்சி மட்டும் போட்டு இது எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. ரைட்டா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணணும். ட்ரெண்டு எப்படி இருக்குது, ஹவு டு அனலைஸ் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் சார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம நெவர் கம்பேர் ஒன்லி 1 இயர் பார்க்கக்கூடாது. ஒரு 4-5 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்க்ரீசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் அப்படின்னா டிமாண்ட் வந்து ரைசிங்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ட்ரீம் சாய்ஸு அதை அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா? சில காலேஜஸ்லாம் நம்ம பார்த்தோம், எந்த காலேஜஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப அது ப்ரிடிக்டபிள், ஓகே இது ஒருக்களுக்கு இருக்குது, டார்கெட் சாய்ஸாக வச்சுக்கலாம். தென் அடுத்தது வந்து அந்த சேஃப் சாய்ஸ் சொன்னோம் இல்லையா? கம்மி ஆகுது, என்ன பண்ணுறது, வழி இல்லை, எனக்கு கிடைக்கணுமே அப்படின்றப்ப அதை வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சாஃப்ட்னிங் ஆர் சீட்ஸ் இன்க்ரீஸாக கூட இருக்கலாம். பட் வந்து நம்ம அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இல்லாமல் இருக்கும். பட் நம்மளுக்கு வேற வழி இல்லை, அதான் எடுத்தாகணும் அப்படின்றத தேர்ட் ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம 23, 24, 25ஓட அஃபிஷியல் கட் ஆப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்ஏ வெப்சைட்லேயே எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதை பார்த்து செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ்னு அப்படின்னு எடுத்துட்டா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா சென்னை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் வந்து இண்டஸ்ட்ரியோட மெயின் இது. அதே போல் திருச்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி இருக்குது. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இது 3 தவிர வந்து பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, திருப்பூர், ஓசூர், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செக்மெண்ட்ல வச்சுட்டு நம்ம மார்க்குக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ரைட்டா? அதனால பயப்பட தேவையில்லை, எனக்கு இவ்வளோதான் மார்க் இருக்குது கிடைக்கும். சீட்ஸ்லாம் நல்லாவே இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமாகவே எவ்வளோ மார்க் கம்மியாக இருந்தாலும் கிடைக்கும். பட் நீங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு காலேஜையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். காலேஜே எல்லாம் பண்ணாது, காலேஜும் சப்போர்ட் பண்ணும். ரைட்டாக உங்களுக்கு அட்மாஸ்பியர் கரெக்டாக அமைஞ்சதுன்னா நீங்களும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வர முடியும். மோஸ்ட் காமன் சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஒன்லி ஃபேமஸ் காலேஜஸ். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காலேஜ் இது கிடைச்சாதான் போவேன் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் மார்க்குக்கு மேட்சே ஆகாதானே போடுவாங்க. அதனால என்ன ஆகும், ரெடியூஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இக்னோரிங் அலைடு பிரான்ச்சஸ். ஒரே காலேஜஸ்ல இப்போ நம்ம சொன்னோம்ல சிஎஸ்சி பார்த்தோம், அதுக்கு இருக்கக்கூடிய சில ஏஐசி, ஏஐ வந்து டிஎஸ் அந்த மாதிரிலாம் சில கோர்சஸ், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்லேயே சில கோர்சஸ் இருக்கும். அதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணாமல் சில பேர் இக்னோர் பண்ணும். அதனால என்ன பண்ணும், ஆப்ஷன்ஸ் வந்து நேரோவாக இருக்கும், வைடு ஆப்ஷன் கிடைக்காம போயிடும். ஃபில்லிங் டூ ஃபியூ சாய்ஸஸ், சில சாய்ஸஸ் தான் போடுவாங்க. ஒரு 4 காலேஜ் எடுத்து வச்சுப்பாங்க, இல்லை 2 பிரான்ச்சை வச்சுப்பாங்க, இல்லை ஒரே பிரான்ச்சஸ் தான் வச்சுட்டு போடுவாங்க. ஹையர் ரிஸ்க் ஆஃப் நோ அலாட்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதே போல் இக்னோரிங் ப்ரீவியஸ் கட் ஆஃப், ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன கட் ஆஃப் வந்து போன வருஷம் வந்திருக்கு, அதுக்கு முன்ன வருஷம் என்ன இருக்குது, என்னுடைய ரேங்க் என்ன இருக்குது, அந்த ரேங்க்குக்கு என்ன மேட்ச் ஆயிருக்கு, இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் உட்காந்து பார்க்கறதுக்கான பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும், குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதனால அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்களுக்கு இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிடும், அது கிடைச்சிடும், இது கிடைச்சிடும், எது கரெக்டாக கிடைக்கும்னு ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப்ஸ் தான் இன்றைக்கி தான் யூடியூப்ல வந்து அட்டகாசமாக அருமையாக போடுறாங்களே எல்லாருமே. இதுலேருந்து கிடைச்சா இது கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரேண்டம் ஆர்டரிங், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், எனக்கு படி தெரியாது சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேரண்ட் வந்து கால் பண்ணுறவங்க அந்த மாதிரி யூடியூப்ல வந்து சேனல்ஸில் வந்து சொல்கிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்பர் கொடுத்து சர்வீஸ் வந்து நல்லா அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் தமிழ் கோபி இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுருக்காங்க. தென்
யூகேவி தமிழா இருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து கருப்பையா நல்லா வந்து அட்டகாசமாக வந்து மெடிக்கல் இது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கோ கவுன்சிலிங் சம்மந்தமான அட்டகாசமாக தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ரைட்டுங்களா. அப்புறமா ஜானவி தமிழ் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க போடுறாங்க, அதுவும் நல்லா இருக்கு சரியா. நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணுறதுக்கும் தென் கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜோஸா கவுன்சிலிங்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் நிறைய சேனல் சென்னையிலேயே வந்து சில பேர்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது ரைட்டா. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆர்டரிங் லோவர் ப்ரிஃபரன்ஸ் வந்து இது இருக்குது. அதே போல் லாக்கிங் வித்தவுட் ரிவ்யூ. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க, சாய்ஸ் பண்ணுவாங்க, உடனே லாக் பண்ணிடுவாங்க. என்ன போட்டோம், என்ன சான்ஸ் இருக்கு இது வந்து ஏன்னா 3 நாள் கொடுக்குறாங்களே, என்ன அவசரம்? அதுவே நம்ம பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். சில பேர் லாக் பண்ணிட்டு அப்புறமா யோசனை பண்ணுவாங்க. இது அப்ளிகேஷன் போடுறாங்களே, இப்போ கூட நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறப்ப நீட்டுக்கு போடுறப்ப பார்த்து போட்டு முடிச்சுட்டு இப்போ கால் பண்ணுறாங்க, சார் இது நான் அப்லோட் போடாமல் விட்டேன் சார், நான் தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன். போடுறதுக்கு முன்னாடி எப்படி அப்லோட் பண்ணணும்னு கேட்கறது. சார் இது வந்து ஃபோட்டோ வைக்காம நான் போட்டுட்டேன் சார், அப்லோட் பண்ணிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது? சார் 11th மார்க் ஷீட்ல அது 12th மார்க் ஷீட் போட்டுட்டேன், என்ன சார் பண்ணுறது? போட்டதுக்கு அப்புறம் கேட்குறேன். அப்போ நம்ம இதெல்லாத்தையும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் லாக்கிங்ல கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால என்ன ஆகிடும், பர்மனெண்ட் ஏரார் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், சீட் கிடைக்காம போயிடும். ஃபைனல் சாய்ஸ் ஃபில்லிங் செக்லிஸ்ட் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ரேங்க்கை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும், கம்யூனிட்டி வெரிஃபை பண்ணிக்கணும், செக் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் பார்த்துக்கணும், தென் இன்க்ளூட் ட்ரீம் அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்கெட் சேஃப் காலேஜஸையும் வச்சுக்கணும். ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். லாக் ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ரைட்டா. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லாக் பண்ணணும் ரைட். இப்போ இந்த டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி ஃப்ளோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்துட்டு சீட் மேட்ரேஜ் பார்த்து தென் பிரான்ச் என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆர்டர் எப்படின்னு சாய்ஸை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் வந்து பண்ணிக்கணும் ரைட். இதுதான் இப்போ வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு டிஎன்இல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா நம்ம இதை தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன கால் பண்ணி 9176552121 இந்த நம்பரில் பேசலாம். ஆர்ஜிஆரில் இதெல்லாம் சொல்கிறீங்களா சார், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் டிஃப்ரெண்ட் வந்து ஏரியாஸில் வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒன்று வந்து 6லேருந்து 10 ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணுறோம். ஏன் சார் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஐஐடியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டு கியூட்டு ஐசர் இந்த மாதிரி நெஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதி அட்டகாசமாக வந்து ஐஐசியில் போகணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th தான் குரூப் எடுத்ததுக்கப்புறம் தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, தப்பு. இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா 6லேருந்து 10 இருக்கக்கூடிய அந்த பேசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை ரொம்ப தரோவாக வந்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் எங்கே தடுமாறுறாங்கன்னா +1 வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டு ட்ரைனிங்கோ ஒரு ஜிஇ ட்ரைனிங்கோ ஒரு ஐசர் ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே, அப்போ அவங்க தடுமாறுறாங்க. என்ன தடுமாறுறாங்கன்னா 6ல் படிக்க வேண்டியதை புரிஞ்சு படிக்காமல் இருக்கு. படிச்சிருக்காங்க, மார்க் வந்திருக்கு, 10ல் கூட அட்டகாசமாக மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் எதுக்காக மேட்ரிக்ஸ் படிச்சோன்னே தெரியாமல் படிப்பாங்க, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்றது தெரியாமல் படிச்சிருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்பாங்க, எதுக்கான அந்த ஈக்குவேஷன், அது என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது, அது முடிஞ்சவே ஏதோ வருது, ஏன் அது ரியாக்ட் ஆகுது, எதோட இது ரியாக்ட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மீறி கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரியாமல் கனெக்ட் பண்ணாமையே படித்து அந்த 11th 12th வர பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பார்க்குறப்ப குழம்பி போயிடுறாங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, இல்லை சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸோ அவங்களுக்கு தீரமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு சின்ன கால்குலேஷன் கூட தெரியாமல் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பேசிக் நல்லா தரவாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க எந்த ஸ்ட்ரீம் வேணால் போட்டோம். இப்போ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எழுதுவாங்க, யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எழுதுறவங்க கதை தான் ரொம்ப வந்து டிகிரி படித்து முடிச்சுட்டு 6லேருந்து 10 புக்கை வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. 6லேருந்து 10 படிக்கிறப்பயே ஒழுங்காக படித்தா எதுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிலிமினரில் இதுதான் கேட்குறாங்க, வேறு எதுவுமே கேட்கறல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு ஒரு ட்ரைனிங் 6லேருந்து 10 ஒழுங்காக படித்தா எதுக்கு அதெல்லாம் போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அட்டகாசமாக வந்து டிகிரி முடிச்சுட்டு ப்ரிலிமினரி பண்ணிட்டு தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த ப்ரிலிமினரியை வந்து த்ரூ பண்ணுறதுக்கே தலைகையிலேயே நின்றுட்டு இருக்கவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவாக பண்ணணும். அதுக்காக தான் ஆர்சிஆர் வந்து என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் வீட்டில் இருந்து படித்தா கூட பரவாயில்ல, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்து பேரண்டோட சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து படிங்க அப்படின்ற மாதிரி வாரத்தில் ஒரு 2 கிளாஸும் சண்டேல கிளாஸும் கொடுத்துட்டுருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே ஆப்ட். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், சூப்பராக வரணும், டாப் காலேஜஸ் போகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய மென்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடும்.
பயப்படக்கூடாது. ஃபியூச்சரில் வரப்போ 11th 12th வரப்போ அதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஆர்ஜிஆரில். அதுக்கப்புறம் 11th and 12th படிக்கிறப்ப எனக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து மெடிக்கல் தான் சார். 11th 12th படிக்கிறேன் ஸ்கூலில், படிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் படிச்சுக்கிட்டே வந்து ஐஐடி போகணுன்னு வந்து எனக்கு எய்ம் இருக்குது. நான் ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சண்டேல கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் அண்ட் சண்டே கிளாஸஸ் வந்து ஆர்ஜிஆரில் வந்து பண்ணுறோம். ஐஐடி நீட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஐசர் போகிறதுக்கும், கியூட்டு போகிறதுக்கும், ஐஎம்யூ செட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் ஒரு 10-15 எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு 11th இருந்தே நீங்கள் ரெடி ஆகலாம். அட்லீஸ்ட் 11th இருந்து ரெடி ஆகலாம் கூட 12th இருந்து ரெடி ஆகிறதுக்கும் ஆர்ஜிஆர் என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் வந்து ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். அந்த ப்ரோக்ராம் ஆன்லைனில் கொடுக்குறோம். எந்த மூலை முடுக்கில் தமிழ்நாடுல இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். இல்லை சார் 11th முடிக்கிற ஸ்டேஜ் 12th முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் சார், நான் இப்போ 12th வந்து என்னுடைய மார்க் தான் என்னுடைய ஃபோக்கஸ், ஆனால் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே கோமட்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்குறோம். அதில் மல்டிபிள் எக்ஸாம், இன்ஜினியரிங்னா படி, நீட்டனா எழுது, இல்லைன்னா ரிசர்ச் சம்மந்தமாக என்ட்ரன்ஸ் எழுது, இல்லைன்னா மெரைனில் போகணுன்னா எக்ஸாம்ஸ், எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 எக்ஸாம் சேர்த்த மாதிரி நான் வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தொடர்ச்சியாக ஒரு டிசம்பர்லேருந்து மே மந்த் வரைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஈவினிங் கிளாஸு இல்லைன்னா +2 முடிஞ்சுமே டெய்லி கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் கொடுக்குறோம். ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டில் ஒரு மாணவர்கள், தமிழ்நாடு மாணவர்கள் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகணும், ஐசரில் போகணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணுறோம். லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக இதை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸு, ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் கெமிஸ்ட்ரி, தென் வந்து ஐசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நம்ம குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ரைட்டா? இல்லை சார் +2 முடிச்சிட்டேன் சார், நான் 1 இயர் ட்ராப் பண்ணி தான் நான் வந்து மெடிக்கலுக்கு படிக்க போகிறேன், நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை 1 இயர் ட்ராப் பண்ணி தான் நான் ஐசருக்கு படிக்க போகிறேன், நான் 1 இயர் ட்ராப் பண்ணி தான் ஜேஇ மெயின் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு ஷார்ட் ஸ்மால் பேட்ச் வச்சு அட்டகாசமாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டோ இல்லைன்னா ஜேஇ மூலயமா என்ஐடி சீட்டு வாங்குறதுக்கோ, ஐஐடி எக்ஸாம் மூலயமா ஐசரில் சீட்டு வாங்குறதுக்கோ நம்ம என்ன பண்ணோம், 1 இயர் ப்ரோக்ராமும் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் ஆர்ஜிஆர் அகாடமி 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எங்கிட்ட பேசணுன்னா ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கேன் 9176552121. இந்த வீடியோவை உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா எங்களுடைய டைமு நாங்கள் பண்ணுறது வேறு இருந்தாலும் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நம்மளுடைய பெற்றோர்களும் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கிடைச்ச ஒரு டெய்லி ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணுன்னு இருக்கோம் இல்லையா? அதை போய் மற்றவங்ககிட்ட சேர்க்கறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அதனால் ஒரு ரிக்வஸ்ட்டு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு இல்லை உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருணும். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.